ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மாவா லேபிள். ஐபிஎல் ப்ரிவியூ பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி எந்த டீம் பார்க்க போகிறோம்னா, என் சட்டையை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். வேறு யார்? ஈசால கப் நம்தே. வருஷம் சொல்லுவாங்க. இந்த வருஷம் ஆகுதான்னு பார்த்துருவோமே. இந்த வருஷம் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, வழக்கம் போல தான் கேப்டன்சி மாதிரியே இருப்பாங்க. இந்த வருஷம் கேப்டன் யாருன்னா ராஜன் பட்டிதார். அவருக்கும் ஆர்சிபி சாவும் என்னான்னு தெரில. சையர் மிஸ்டேக்கில் விளாண்டாரு. செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு போனார். பயங்கரமாக விளாண்டாரு. ஆனால் ஃபைனலில் தோத்துட்டார். மேபி சையர் மிஸ்டேக்கில் விட்டதை இந்த டைம் ஐபிஎல்லையாச்சும் அடித்து ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு டைம் சாம்பியனாக அவர் ஆக்குவாரான்னு அவங்க டீமை பற்றியே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேட்ஸ்மேன்ஸ்குள்ள போயிடலாம். ரஜத் பட்டிதார் கேப்டன், விராட் கோலி கிங் கோலி, ஃபில் ஷாட், ஜிதேஷ் சர்மா, தேவ்தத் படிக்கல், சுவாதி சேகரா. பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க. பெருசாக போல ஒரே ஒரு ஃபாரின் ஓப்பனர் வேணும். ஃபில் ஷாட்டை மட்டும் பிக் பண்ணாங்க. பை த வே ரஜத் பட்டிதாராக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், அவங்க ரிட்டைட் பிளேயர் தான். ஜிதேஷ் சர்மா எனக்கு இந்த பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் பிக் மேபி இருக்கலாம். ஏன்னா விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் அவர் வந்து ஃபில் ஷாட் தான் இருக்க போகிறாரு. மேபி அவங்களோட 4th ரன் 5th ரன் பிளேயராக ஜிதேஷ் சர்மா ஆடலாம். பட் நான் இருந்திருந்தால் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஜிதேஷ் சர்மாவை ஆர்சிபி எடுத்துக்க மாட்டேன். பார்க்கலாம். அவங்க இன்னொரு லோக்கல் பிளேயர் வேறு வச்சுருக்காங்க, தேவ்தத் படிக்கல். அவருக்கு இந்த ஸ்குவாட் இடம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்களோட ஓப்பனிங் பிளேயர் வந்து ஃபில் ஷாட் அண்ட் விராட் கோலி. தேர்ட் டவுன் சுட் பி ரஜத் பட்டிதார். தேவ்தத் படிக்கலுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் அவருக்கு லாஸ்ட் சீசன் ரொம்பவே புவராக தான் போச்சு. இது சீசன் மேபி ஹோம் கண்டிஷன், மேபி சான்ஸ் கிடைச்சா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்லி சான்ஸ் கிடைக்காது. அடுத்து அவங்களோட ஆல்ரவுண்ட்ஸ் பற்றி போயிடலாம். ஆல்ரவுண்டரில் ரயான் லிவிங்ஸ்டன், குர்னால் பாண்டியா, சுப்னல் சிங், டிம் டேவிட், ரொமாரியோ செஃபர்ட், மனோஜ் பந்தே, ஜேக்கப் பெத்தர். சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க. மும்பைட்ட 2 பிளேயர்ஸை ட்ரேட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் டிம் டேவிட்டையும் ரொமாரியோ செஃபர்ட்டையும் எம்ஐட்டு வாங்கிட்டாங்க. எந்த அளவுக்கு உங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஏன் அப்படின்னா டிம் டேவிட் ஃபினிஷர் விளாடக்கூடிய பிளேயர். லியம் லிவிங்ஸ்டன் பவுலிங் போடாமல் இருக்கலாம், பட்டா பைய கேஸ் தான். குர்னால் பாண்டியா ஒரு நல்ல பிக். ஏன்னா அவர் கன்ஃபார்மாக 4 ஓவர் போடுவார். ஒரு 4th டவுன் மேபி 5th டவுன் மேபி 1 டவுன் 2 டவுன் மேபி இப்போ சான்சஸ் விக்கெட் விழுந்துச்சுன்னா அவரை கொஞ்சம் கொண்டு வரலாம். அண்ட் ஜேக்கப் பெத்தர், அவங்க இந்த ஆக்ஷனில் ஆர்சிபி ரொம்பவே ட்ரெஸ் பண்ண ஒரு ஃபாரின் பிளேயர் யாருன்னா ஜேக்கப் பெத்தர். ஏன்னா அவரும் சேம் கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். 5th டவுன் பொசிஷன் ஆடுவார், பால் கொஞ்சம் ஸ்பின் பண்ணுவார். அப்பப்போ பார்ட் டைமாக போனால் விக்கெட் வந்து கிடச்சா அவங்களுக்கு இன்னமும் ஆல்ரவுண்டர்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் மேபி கொஞ்சம் போராக தான் இருந்துச்சு ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். பவுலர்ஸ் ஜேஎஸ் ஹேசல்வுட், ரஷிக் தார், ஸ்ரேயாஸ் சர்மா, புவனேஸ்வர் குமார், புவி, நோவன் துஷாரா, லுங்கி இங்கிடி, அபிநந்தன், மோகித் ராதே, யாஸ்டயா. பவுலிங் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கம்பேரட்டிவ்லி லாஸ்ட் 17 சீசனோட கம்பேர் பண்ணப்போ இந்த பவுலிங் அட்டாக் வந்து குவார்டர்லி ஒரு கம்ஃபர்டபுளான பவுலிங் அட்டாக் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே மிக்சடாக இருக்குது. புவனேஸ்வர் குமார் இந்த பவர் பிளே, சம பவுலர், ஸ்விங் அண்ட் டெத்லையும் கூட நல்லா போடுவார். சேஸ் ஹேசல்வுட் சூப்பர் பிக், நல்லா ஹிட் த டெக் அடிக்கக்கூடிய பவுலர். பெங்களூர் விக்கெட்ஸுக்கு ஒரு செமையான பிக்காக இருப்பார். அண்ட் ராசிக் டே போன சீசன் வந்து டெல்லியோட செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர். மேபி இந்த சீசன் அவங்க நல்லா போகணும். அண்ட் அனதர் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் அவங்க எடுத்துக்கக்கூடியது ஸ்ரேயாஸ் சர்மா. ஸ்ரேயாஸ் சர்மா கொல்கத்தா விக்கெட்டில் பயங்கரமாக பண்ணார். பட் பெங்களூர் விக்கெட்டில் சொல்லணுமா மேபி சான்சஸ் கொடுக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்கும் ஸ்ரேயாஸ் சர்மாவுக்கு. அண்ட் நோவான் துஷாரா அவங்களோட ஃபாரின் பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர். மேபி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அவர் உள்ளே வரலாம். அண்ட் லுங்கி இங்கிடியுமே அந்த அளவுக்கு பெங்களூர் விக்கெட்ஸுக்கு சூட்டபுளாக இருப்பான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஏன்னா அவர் வந்து வேரியேஷன் காட்டக்கூடிய பவுலர். பெங்களூர் விக்கெட் வந்து ஸ்மால் விக்கெட், அதனால் ஹிட் டெக் அடிக்கக்கூடிய பவுலர். வேரியேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவங்களோட காம்பினேஷன் ஃபாரின் காம்பினேஷன் பார்க்குறப்ப லுங்கி இங்கிடிக்கு சான்சஸ் கம்மி. மேபி சான்ஸ் கொடுத்தா பார்க்கலாம். ஆனால் அபிநந்தன் சிங் பெஞ்ச் பிளேயர் தான். மோகித் ராதே பெஞ்ச் பிளேயர் தான். எஸ் டயர் அவங்களுடைய டெஸ்டபிள் பிளேயர், ரிட்டைர்மெண்ட் பிளேயர். இந்த சீசன் அவருக்கு பயங்கரமாக அமைஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா புவி ஒரு நல்ல பவுலர் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க. ஜேஎஸ் ஹேசல்வுட் போடுவார். ஃபாஸ்ட் பவுலிங்கில் இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். மேட்ச் வின்னிங் பவுலிங் வந்து இவர்கிட்ட கண்டிப்பாக தேவைப்படும். ஓவராலாக இந்த ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சீசனாவது ஆர்சிபி கப் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஆன்சர் டவுட்டு தான். இதே மாதிரியான கிரிக்கெட் சம்மந்தமான வீடியோஸ், அனலிட்டிக்ஸ் அண்ட் ட்ரீம் 11 சம்மந்தமான ப்ரிவியூஸ் எல்லாத்துக்கும்
மாவா லைவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Cheers guys.